அட, மனுஷங்க தான் தற்கொலை செஞ்சுட்டு வராங்கன்னு பார்த்தா இப்ப ரோபோக்களும் தற்கொலை செய்ய தொடங்கி இருக்க சம்பவம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அட ஆமாங்க, தென்கொரியாவுல அரசு உதவியாளரா பணிபுரிஞ்சுட்டு வந்த ரோபோ ஒண்ணு திடீர்னு தற்கொலை செஞ்சுட்டு இருக்கு. அது தற்கொலைக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட இடத்தை அந்த ரோபோ சுத்தி சுத்தி வந்த நிலையில திடீர்னு அது தற்கொலை செஞ்சுட்டு இருக்கு. இதற்கான காரணம் துல்லியமா இதுவரைக்கும் தெரியல. இது தொடர்பான ஆய்வுக்கு பிறகுதான் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிய வரும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தென்கொரியாவுல இருந்த அந்த ரோபோவை கலிபோர்னியாவை சேர்ந்த பியார் ரோபாட்டிக்ஸ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கி இருக்கு. இந்த ரோபோவுக்கு தென்கொரிய அரசு ஊழியர் என்ற ஐடி கார்டும் இருந்துச்சு. அது காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இது வேலை செய்யும். ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்ல மக்கள் தொகை குறைவா இருக்கிற காரணத்தால ரோபோவோட பயன்பாடு கணிசமா அதிகரிச்சிருக்கு. மனிதர்களை போல தவறு செய்யாது, டயர்டாகி ரெஸ்டும் எடுக்காது. இது மாதிரியான காரணத்தால இந்த ரோபோக்கள் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதற்கிடையே மிகவும் வினோதமான நிகழ்வு ஒன்றுதான் தென்கொரியாவில நடந்திருக்கு. அங்க அந்த நாட்டு அரசுக்கு கீழ் இயங்கி வந்த ரோபோ ஒண்ணு திடீர்னு தற்கொலை செஞ்சுட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்றது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியல. ஒரு கட்டடத்துல இருந்து விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் அதனோட உடல் அதே கட்டிடத்துல கண்டறியப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உலகத்திலேயே இதுக்கு முன்னாடி இது போல நடந்ததே இல்லை. இதுதான் உலகத்துல முதல் ரோபோ தற்கொலையா பார்க்கப்படுது. இந்த சம்பவத்திற்கு உள்ளூர் மக்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறதாவும் ரோபோவுக்கு இரங்கலும் தெரிவிச்சிட்டு வரதாகவும் தகவல் வெளியாயிருக்கு.